வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சில்லி கார்லிக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கார்லிக் ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 காஷ்மீரி சில்லி எடுத்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லிங்கிறதுனால 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. அதில் காரம் அதிகமாக இருக்கும். இந்த மிளகாயில் பார்த்தீங்கன்னா காரம் இருக்காது, அதனால தான் 8 சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா சாதமும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வடிச்சிருக்கேன். சாதம் நல்லா இது போல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்குங்க. அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். சாதம் வடித்து ஆற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அது போல் தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதமும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அளவுக்கு சாதம் ரைஸ் எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ இது நல்லா உருகி வரட்டும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு பல் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்து அதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த விழுது நல்லா வலித்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்க்கும் போது சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இந்த மசாலா பன்னீரில் ஏறி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட சேர்த்து இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது போல் சேர்த்துக்குங்க. இப்போ சாதம் சேர்த்ததுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துப்போம். இந்த மிளகுத்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு பார்த்துக்கிட்டு கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொத்தமல்லி தழை தூவி இப்போ இந்த சாதத்தை நல்லா ஒன்று கலந்து எடுத்துக்கணும். அந்த மசாலா கூட நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கணும். சாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருந்ததுனா தான் நல்லா இது போல் நம்ம கலரும் போது கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா முழுசாக இருக்கும். சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துட்டேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த இடத்துல நம்ம பன்னீருக்கு பதிலாக நீங்கள் சோயா பைட் வச்சு கூட செஞ்சுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். கம்மியான பொருட்களை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.